Good evening, students. So, நம்ம நேத்து HCF start பண்ணோமா அதோட continuation பார்க்கலாம். ஓகேவா? So, question எழுதிக்கோங்க. So, find the HCF of. ஓகேவா? So, HCF of 2 cube, 3 square, 4, 5 square, and 15 is. ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர் கொடுத்து அந்த 5 நம்பருக்கான HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பவர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் மாத்திடலாமா? 2 கியூப் அப்படின்றது என்னது? 2 இன்டூ 2 இன்டூ 2. இட் மீன்ஸ் என்னது? 8. தென் 3 ஸ்கொயர்ன்றது 9. அகெயின் 4. 5 ஸ்கொயர் என்னது? 25 and 50. இப்போ இந்த நம்பர்ஸ் பாருங்க. ஸோ இந்த நம்பர் பார்க்கும் போதே தெரியும் இதுல ஏதாவது காமனான நம்பர் இருக்கா? இப்போ 8ல வரும்போது 2 2 2ன்னு வரும். ஆனா அந்த 2 எங்க இல்ல? 9ல இல்ல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரை வச்சே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இது வந்து என்ன கிடையாது, HCFல நம்பர்ஸ் வராது. ஸோ எல்லாத்துலயுமே காமனா எந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சா? ஸோ அதாவது கொஸ்டின் செட் ஆஃப் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லா நம்பர்ஸ்லயுமே காமனான நம்பர் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம பிரிச்சோம்னா 2 இன்டூ 2 இன்டூ 2. பட் ஆனால் 9 எப்படிதான் பிரிக்க முடியும்? 3 இன்டூ 3. ஸோ இந்த ரெண்டுலையுமே காமனான நம்பர் இல்லைன்றப்போவே இது என்ன ஆயிரும்? இந்த பாண்டு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலயுமே காமனான நம்பர் இருக்கணும். ஸோ அப்போ எதுவுமே இல்லைன்னா 0 போடக்கூடாது. ஆன்சர் என்ன? 1. ஏன் அப்படின்னா 2 என்ன ஆகும்? 1 இன்டூ 2ன்னு எழுதலாமா? ஸோ எல்லாத்துலயுமே 1ன்றது காமனா வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் HCF இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாடல் கேட்பாங்க, அதாவது 1 வர மாடல் கேட்பாங்க. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலயே செகண்ட் மாடல் பாருங்க. இந்த மாதிரி வரும் கொஸ்டின். அதே தான். HCF ஆஃப் எழுதிக்கோங்க. 9a square b square 18 b square c square 27 c square a square. ஓகேவா? இப்போ இதுல HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களா? இதுல டோட்டலா 2 டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்னு நம்பர் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம்? நம்பர்ஸ்க்கு தனியா HCF பார்த்தோம். அதே மாதிரி இந்த மாதிரி பவர்ஸ் வந்து பார்த்தோம். கரெக்டா? இது வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் தனியா கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறம் பவர்ஸ்க்கு தனியா கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இதுல நம்மளுக்கு நம்பர்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கலாமா? என்னென்ன இருக்கு? 9 18 27. ஸோ இப்போ 9ன்றது பிரைம் நம்பர். சாரி, 3 இன்டூ 3. ஸோ இது என்னது? 6 into 3, again 2 into 3. Then 27ன்றது 3 ஓட cube. 3 into 3 into 3. இப்போ இந்த மூணுலயுமே எத்தனை 3 காமனா இருக்கு? 2. இதை இன்னும் எப்படி ஈஸியா வச்சுக்கலாம்? எல்லாமே என்ன டேபிள்? 9ஓட மல்டிபிள்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ HCF என்னதான் வரும்? 9 தான் வரும். இது நீங்க இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதை பார்த்த உடனே சொல்லலாம் 9 தான் HCF அப்படின்னு. எப்படின்னா இது 9, இது ரெண்டுமே 9ஓட மல்டிபிள்ஸ்னா அப்ப HCF என்னவா இருக்கும்? 9. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து லெட்டர்ஸ்ல வரலாம். இப்போ இங்க பாருங்க, a ஸ்கொயர் b ஸ்கொயர். இப்போ இங்க இருக்கிற a ஸ்கொயர் இங்க இருக்கா? இல்ல. ஓகேவா? அப்போ செகண்ட் டேர்ம்ல இல்லைன்னா அப்ப a ஸ்கொயர் வராது. நெக்ஸ்ட் b ஸ்கொயர் இருக்கா? இங்கேயும் b ஸ்கொயர் இருக்கா? ஆனா இங்க என்ன இல்ல? b ஸ்கொயர் இல்ல. ஸோ அப்போ எல்லாமே எப்படி இருக்கு? ரெண்டு இடத்துல தான் இருக்கு, ஒரு இடத்துல இல்லைனாலும் வராது. அப்போ லெட்டர்ஸ் வந்து 1 தான் வரும். ஸோ அப்போ HCF இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும்? 9. அவ்வளவுதான், நம்பர் மட்டும்தான். ஒருவேளை இங்க நம்பரும் அந்த மாதிரி வராம அமைஞ்சிருந்துச்சுன்னா
எகெயின் ஹெச்சிஎஃப் என்னன்னு வந்துடும், ஒன்னு வந்துடும். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ஈஸியான டாபிக். ஓகேவா, இதுல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். காப்பி பண்ணியாச்சா? ஸோ இது ட்ரை பண்ணுங்க. ஹெச்சிஎஃப்னு கொடுத்தாலும் ஜிசிடின்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா, ஒரு 4 கொஸ்டினுக்கு ஜிசிடின்னு எழுதி வச்சுக்கோங்க, அப்போதான் ஞாபகம் இருக்கும். ஓகேவா, ஹெச்சிஎஃப்னாலும் ஜிசிடின்னு கொஸ்டின் கேட்டாலும் ஒரே மீனிங் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 4 p square qr 8 pq q square r square 16 p square q power 4 r power 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கு சொல்லுங்க பார்ப்போம், சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஃபோர் கரெக்டு.
சரி ஓகே, இங்க பாருங்க பவர் மட்டும் பாருங்க. கரெக்ட். ஸோ நம்பர்ஸ் பார்த்த வரைக்கும் 4, 8, 16. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் இது ரெண்டுமே என்னது 4ஓட மல்டிபிள்ஸ் கரெக்டா, அதனால 4. அடுத்தது இந்த லெட்டர்ஸ்ல பார்க்கும் பொழுது இங்க பி ஸ்கொயர் இருக்கு, இங்க பி கியூப் இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு. இட் மீன்ஸ் இதுல ஸ்மாலஸ்ட் என்னது 2. எல்லாத்துலயுமே மொத்தம் 2 பி இருக்கு கரெக்டா, அப்ப என்ன வரும் பி ஸ்கொயர். அதே மாதிரி இங்க 3 கியூ இருக்கு, இங்க 2 கியூ இருக்கு, இங்க 4 கியூ இருக்கு. அப்பனா மூணுலயுமே 2 கியூ இருக்குன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் கியூ ஸ்கொயர். ஸோ ஆர் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ஆர் தான் இருக்கு, இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஆர் கியூப் இருக்கு. ஸோ ஆர். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து 4 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுல இன்னொரு சம் இது போடுங்க, அடுத்த மாடல் போலாம். 35 x பவர் 5 y power 3 z power 4, then 49 x square y z cube, 14 x y square z square. ஸோ இதுக்கு என்ன வரும், சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், கரெக்ட். ஸோ எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்கு 7. தென் எக்ஸில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ் தான் இருக்கு, எகெயின் ஒய்ல ஒரு ஒய் தான் இருக்கு, ஜெட்ல பார்க்கும்போது 2, 3, 4. ஸோ பண்ணது 2. அவ்வளோதான், சரியா. நெக்ஸ்ட் இப்போ இதுவே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைண்ட் த HCF ஆஃப் x பவர் n, x பவர் n plus 1, x பவர் n plus 2. ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும், ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணி சொல்லுங்க என்ன வரும். ஆன்சர் தெரிஞ்சா பேஸ் எல்லாமே எக்ஸ், ஸோ அதனால எக்ஸ் வரும். இங்க மேல பாருங்க n இருக்கு, இதுலயும் n இருக்கு, இதுலயும் n இருக்கு. ஸோ n எனிதிங் நம்பர், பட் அந்த நம்பர் உள்ள ஆட் ஆகுதா, ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா எக்ஸ் பவர் n. அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஸ்ல வரும் பொழுது ஒரே நம்பர் காமனா இருந்துச்சுன்னா
அந்த நம்பரை நம்ம எதில் எடுத்துக்கணும், ஹச்சிஎஃபா எடுத்துக்கணும். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ஜிசிடி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy plus y square, comma x power 4 minus y power 4. ஓகேவா, இப்போ இது பாருங்க, இதுல ரெண்டுலயும் என்ன காமனா இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மெத்தட் எப்படி போடணும்னா, இப்போ இது பாருங்க, இது எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய்னு இருக்கா. ஸோ இது என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா. ஸோ இது அதே மாதிரி எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 நான் என்ன பண்றேன்னா பிரிச்சு எழுதிக்கிறேன். ஓகேவா, x square the whole square minus y square the whole square. ஏன் இப்படி பிரிச்சு எழுதுறேன்னா, இங்க ஆல்ரெடி எனக்கு a minus b the whole square ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம், a square minus b squareன்னு எழுதலாமா. ஸோ இங்க நம்மளுக்கு ஸ்கொயர் வரணும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 4-ஐ வந்து 2 into 2-ஆ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேனா. ஸோ அதாவது a பவர் mn is equal to a power of m whole power n. ஸோ இந்த mn அப்படின்ற டேர்மு நான் இங்கே 4 எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 2 into 2-ஆ பிரிக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ என்ன வரும், இங்கே a power of ஒரு 2-ஐ உள்ள போட்டுக்கலாம், ஒரு 2-ஐ எங்கே போட்டுக்கலாம், வெளியே போட்டுக்கலாம். ஓகேவா, ஞாபகம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன ஃபார்மேட் வரும், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. கரெக்டா. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுத வேணாம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒன்று ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா. இன்னொன்று ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ இதுல சொல்லுங்க, இந்த ரெண்டுலயும் காமனா என்ன டேர்ம் இருக்கு, சாட்ல சொல்லுங்க பாப்போம். ரெண்டுலயும் காமனா என்ன டேர்ம் இருக்கு, ஏ மைனஸ் பி, அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ ஏ மைனஸ் பி இங்க ரெண்டு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஏ மைனஸ் பி. அதாவது இதை நம்ம அடுத்து இந்த ஃபார்மேட்ல கொண்டு வரும்போது என்னன்னு எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஒய். புரிஞ்சுதா. ஸோ இந்த மெத்தட் கேட்பாங்க. ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க.
புரிஞ்சா? ஸோ இதுதான் HCF ஓட பேசிக்ஸ். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் இன்னும் வந்து நம்மளுக்கு வேர்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ HCFல ஜென்ரலா இதுதான் பேசிக் சம்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எல்சிஎம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் find the HCF of x square minus 2xy plus y square and x power 4 minus y power 4. ஸோ இந்த ரெண்டுக்குமான HCF என்னன்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது இது என்ன அப்படின்றத பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஐ மீன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்தாலே அது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா பேஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? இங்க மைனஸ் வந்திருக்கிறனால இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a minus b the whole square formula. ஓகேவா? ஸோ a minus b whole square formula என்னன்னா a square minus 2ab plus b square. இப்போ இந்த இடத்துல a b க்கு பதிலாக கொஷின்ல எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே மாற்றலாமா? எக்ஸ் மைனஸ் ஒய் the whole square is equal to x square minus 2xy plus y square. ஸோ அந்த டேர்ம் வந்துருச்சா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இந்த ஃபார்முலாவை நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம் அடுத்தது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4ன்னு இருக்கு. எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம இன் ஃபியூச்சர்லேயும் ப்ராப்ளம்ஸில் பார்ப்போம். எப்போவுமே இந்த மாதிரி பவர் 4க்கு ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? அதனால நம்ம இதை என்னவா மாற்றிக்கிறோம்னா ஸ்கொயருக்கு மாற்றுறோம். ஸோ அப்போ எப்படி வரும்னா x square the whole square minus y square the whole square. ஸோ இதை இந்த மாதிரி மாற்றினாலும் அதே தான் வரும். 2 into 2 4 வந்துருச்சா? ஸோ அதனால நம்ம கன்வீனியன்ட்டுக்கு மாற்றிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது எந்த மெத்தடில் இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் ஏன்றது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர், பின்றது ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. இது அப்படியே அது மாற்றலாமா? ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய், அதாவது ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏ பிளஸ் பி அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இங்க எக்ஸ் எக்ஸ் மைனஸ் சாரி ஒரு நிமிஷம். அதாவது ஸ்கொயர் வரனால நம்ம இங்க ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ ஏன்றது நான் இங்கே என்னென்னு எடுத்திருக்கேன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏன்ற டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? எகெயின் நம்மளுக்கு இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு திரும்பவும் எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். எதுக்காக இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம்னா இங்க நமக்கு என்ன டேர்ம் இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் 2 தடவை இருக்கு.
இட் மீன்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைச்சிருக்கு. ஸோ இதுலயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுலையுமே காமனா எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இருக்கு, பிளஸ்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய். புரிஞ்சா? சம்டைம்ஸ் இதுவே பிளஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? இங்க நடுவில் ஒருவேளை பிளஸ் கொடுத்துட்டானா இது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரின் மாறிடும். அப்ப ஆன்சர் என்ன வரும், ஏ பிளஸ் பி வரும். இதுலயும் பிளஸ் இருக்கா, ஸோ அதனால ஏ பிளஸ் பி வரும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் தான் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா அதாவது எப்பவுமே இந்த டூ ஏபி பார்க்கணும். ஓகேவா? இந்த ஏபி பக்கத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ்ல வரும். இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் எதுல வரும், பிளஸ்ல வரும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ புரிஞ்சா? இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் தனியா சம்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ நம்ம அதுல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் போலாம். எல்சிஎம். ஸோ நம்ம ஹெச்சிஎஃப்க்கு எப்படி அப்ரிவேஷன் பார்த்தோமோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதே மாதிரி எல்சிஎம் அப்படின்னா என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுல. ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், சேம் இதுவும் அப்படிதான் கொடுப்பாங்க. எல்சிஎம் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 and 15 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்கூல்ல இந்த மெத்தட் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி போட்டு இது ரெண்டுமே எந்த நம்பரால டிவைட் ஆகுதோ அதுல போட்டு இந்த மாதிரி வகுப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் நம்ம எது கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம். ஓகேவா? அப்படி இல்லைனாலும் பிரைம் ஃபேக்டரைசேஷனும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இந்த மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எல்சிஎம்க்கு காமனா இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணோம். இப்போ எந்த நம்பருமே எந்த நம்பர், இப்போ ரெண்டு நம்பர் இருந்தா ரெண்டு நம்பர், மூணு நம்பர் இருந்தா மூணு நம்பர். ஓகேவா? ஸோ எதால ஃபர்ஸ்ட் காமனா டிவைட் ஆகுதோ அந்த நம்பரால ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும். இப்போ 20 15 ரெண்டுமே 5ஆல டிவைட் ஆகுமா? ஸோ அதனால நான் இங்க என்ன போட்டுக்கிறேன், 5. 4 5s are 20, 3 5s are 15. கரெக்டா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் 4ம் 3ம் சேம் நம்பரால டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன பண்ணா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ரிமைனிங் இந்த என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 into 4 into 3. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20, 20 into 3 60. ஸோ அப்போ எல்சிஎம் என்னது 60. ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணும். இது நம்ம ஸ்கூல்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் தான் இதுல காமனா யூஸ் பண்ணும். இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.
next so இது LCM of 12 comma 24 comma 49 comma 63 ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அதே மெத்தட் தான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் 12 24 49 63 ஓகேவா இப்போ பாருங்க இதுல ரெண்டு ஈவன் ரெண்டு ஆட் இருக்கு ஆனா இது மூணுமே 3ஆல டிவைட் ஆகுமா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் 3ஆல டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா எது அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ அப்போ என்ன வரும் 4 3s are 12 8 3s are 24 49 வந்து 3ஆல டிவைட் ஆகாது 1 3s are 3 19 19 3 டேபிள்ஸ்ல வராது ஸோ அதனால அந்த 49 அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா எகைன் நெக்ஸ்ட் 1 3s are 3 சாரி 2 3s are 6 1 3s are 3 21 ஓகேவா ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமா இந்த ரெண்டும் வராது ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா 4ஏ போட்டுக்கலாம் 1 4s are 4 2 4s are 8 again 49 21 ஸோ இப்போ 2 விட்டுருங்க 49ம் 21ம் எந்த நம்பரால டிவைட் ஆகும் 7ல ஆகுமா ஸோ அப்போ என்ன வரும் 1 2 7 7s are 49 3 7s are 21 அவ்வளோதான் இப்போ 2 இருக்கு 7 இருக்கு 3 இருக்கு ஸோ இந்த மூணுமே காமனா எந்த நம்பர்லையுமே டிவைட் ஆகாது ஸோ அதனால அதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்னெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் இங்கிருந்து வரணும் ஓகேவா ஸோ இங்கிருந்து இப்படி வந்து மல்டிப்ளை பண்ணோம் 3 into 4 into 7 into 2 into 7 into 3 ஸோ அப்போ ஒன்று 4 3s are என்னது 12 again 7 2s are 14 7 3s are 21 then 12 into 14 or 168 then 168 into 21 so 8 2 3 5 2 8 ஓகேவா காப்பி பண்ணிக்கோ
காப்பி பண்ணியாச்சா? நீங்க ஒரு சம் ட்ரை பண்றீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 48, 108 and 280. சம் போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் வந்துச்சா? ஆப்ஷன் வேணா எழுதி போடவா? ஆ 15120 கரெக்ட்.
எல்லாருக்கும் வந்துச்சா? ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ 48, 108, 280. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ்ல வரும்போது 2ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 5 2s are 10, 4 2s are 8, 1 2s are 2, 4 2s are 8, 0. Again 2a போட்டீங்கன்னா 12, 27, 70. Again இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்ல போதா இது ரெண்டும். ஸோ அதனால 3 போட்டுக்கலாம். ஓகேவா? அதர்வைஸ் 7ம் போடலாம். சாரி 7 வராது. ஸோ 3ல போனா 4 3s are 12, 9 3s are 27. ஓகேவா? 70 அப்படியே தான் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டும் இருக்கா? ஸோ ரெண்டுலையுமே 4 17ன்றப்போ ஈவன் நம்பர் 2ஆல போகுமா? ஸோ 2 2s are 4, 9 அப்படியே தான் வரும். 35. ஓகேவா? ஸோ இது 7 5s are 35 வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் பார்க்கலாமா? டூ இன்ட்டு டூ இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 9 இன்ட்டு 35. அவ்வளோதான். ஸோ இது 7 5s are வரும். இங்கே 2 இருக்கு 9 இருக்கு. ஸோ எதுவுமே எதுலேயும் வராது. அதனால மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? 2 2s are 4, 4 3s are 12. ஓகேவா? அப்படியே சின்ன சின்ன நம்பர்னா அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 into 2 24, 24 into 2 48, 48 into 9 into 35 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15120 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இங்க கூட வேற நம்பர்ல இருந்து 4ல இருந்து போலாம். பட் ஆனா எப்பவுமே இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் இருக்கும்போது 2ல இருந்து போங்க. அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா?
நெக்ஸ்ட் போலாமா? ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்ஸ் வரும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக போகணும். அதில் வந்து ஹெச்சிஎஃப்ல காமன் ஃபேக்டர் தான் எடுப்போம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த சம் ட்ரை பண்ணுங்க. எல்சிஎம் ஆஃப் 22, 54, 108, 135, 198. மொத்தம் 5 நம்பர் இருக்கு. கரெக்டா? ஆப்ஷன்ஸ் எழுதி போடுறேன். 1980, 2740, 5940. ஸோ கொஞ்சம் பெரிய நம்பராக தான் வரும். மல்டிப்ளிகேஷன் பார்த்து கரெக்டாக போடுங்க. கரெக்ட்.
ஸோ எல்லாருக்கும் 5940 வந்துச்சா? செக் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு HCF பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் இருக்கும். ஒன்று டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? பட் ஆனால் இதில் அப்படி இல்லை, எல்சிஎம்க்கு ஒரே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணுற மெத்தட் தான். சரியா? நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி நம்ம ஹெச்சிஎஃப்ல எப்படி டெசிமல் பார்த்தோமோ சேம் இதுலயும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க, எல்சிஎம் ஆஃப் 0.6, 9.6 அண்ட் 0.12. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டெசிமலை எடுக்கணும். கரெக்டா? ஸோ டெசிமல் எடுத்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், ஆனால் இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்கா? அதனால நம்ம எதால மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 100. ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 60. தென் இது வந்து 9.6ன்றது என்னவா மாறிடும்? 960. தென் இது வந்து 12 மாறிடும். 0 12ன்னு வரும். ஸோ 0 கணக்கு இல்லை, 12 தான். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 60. ஸோ இது கன்வீனியன்ட்டுக்கு நான் இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். 12 960. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ ஒரு சில நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது டைரெக்டாகவே அது ஒரு நம்பரால் டிவைட் ஆகும்னு தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சேம் இப்போ பார்த்தீங்கன்னா இது 6 12 96. ஓகேவா? இது எல்லாமே 6ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா டைரெக்டாக 6ஏ போட்டுக்கலாம். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 960 வந்துச்சா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எல்சிஎம் வேல்யூ என்னது? 960. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா? ஸோ அதே 100ஆல லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணும். இட் மீன்ஸ் 2 0 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகே, சாரி, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? 9.60. ஸோ 9.60னாலும் ஒன்று தான், அதுவே 9.6ன்னு ஆப்ஷன்ல இருந்தாலும் ஒன்று தான். எப்போவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் ஆட் ஆகிறது கணக்கு இல்லை. ஓகேவா? ஸோ அதனால 9.6னாலும் ஈக்குவல் தான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அதே இது எல்சிஎம்ல பவர்ஸ் வந்தா எப்படி போடணும் அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு கொஸ்டின் எழுதிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 2 into
3 square into 5, 2 square into 3 into 5, 2 cube into 3 square into 5 square into 7. ஓகேவா? இப்போ இதுவே ஹெச்சிஎஃப்னா நம்ம என்ன எடுப்போம்? கொடுத்திருக்கிற செட் ஆஃப் நம்பர்ஸ்ல காமன் நம்பர்ன்றது எதை பார்ப்போம்னா லீஸ்ட் பார்ப்போம். அதாவது எந்த டேர்ம் எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்றத பார்ப்போம். கரெக்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்டா பார்த்தோமா, இது எல்சிஎம்க்கு எப்படி எடுக்கணும்னா இதுல ஹையஸ்ட் நம்பர் என்னவோ அதான் எடுக்கணும். இட் ஆப்போசிட் டு ஹெச்சிஎஃப். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 2. இப்போ 2ல பாத்தீங்கன்னா 2 இருக்கு, 2 ஸ்கொயர் இருக்கு, 2 கியூப் இருக்கு. ஸோ இதுல ஹையஸ்ட் என்ன வேல்யூவோ அதை தான் எடுக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 2 கியூப். தென் 3ல 3 ஸ்கொயர் 3 3 இருக்கா? ஸோ அப்போ என்ன வரும்? 3 ஸ்கொயர். தென் 5 ஸ்கொயர் இருக்கா? 5 ஸ்கொயர். இப்போ இது காமனா இருக்கிறதெல்லாம் போக பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்க பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு? 7 ஒன்னு இருக்கா? அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ ஹெச்சிஎஃப்ல பாத்தீங்கன்னா மூணுலயுமே காமனா இருக்கிற நம்பர் எடுப்போம். ஓகேவா? ஒன்னுல இல்லைனாலும் விட்டுறணும். ஆனா எல்சிஎம்ல அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற நம்பரே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். இதுல ஹையஸ்ட் ஃபேக்டர் அதாவது பவர் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் எல்சிஎம். புரிஞ்சுதா? நீங்க ஒரு சம் போடுங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இந்த எல்சிஎம் என்ன வரும்னு சொல்லுங்க. வெரி குட். எதுவும் இல்லை, காமனான ஃபேக்ட், அதாவது எது அதிகமா இருக்கோ அதை எடுத்து எழுதணும் கொடுத்துருக்கல. ஸோ இதுல ஏ இருக்கா? ஏல பெருசு என்னது? ஏ பவர் 4. பி இருக்கா? பில பெருசு என்னது? பி ஸ்கொயர். சி இருக்கா? சில பெருசு என்னது? சிக்கு. அவ்வளவுதான். இதுதான் எல்சிஎம், ஆப்போசிட் டு ஹெச்சிஎஃப். ஓகேவா? அதனாலதான் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் x square minus 1 comma x minus 1 the whole square. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணுது? ஹெச்சிஎஃப்னா சரி ஓகே, ரெண்டுலயும் காமனா இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். ஆனா இங்க எல்சிஎம்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் எழுதணும். கரெக்டா? அப்போ இப்ப பாருங்க, இது வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ், அதாவது இதுவும் சேம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றது இந்த மாதிரி வந்துச்சுனாலே 1க்கு மேல நம்ம எத்தனை பவர் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா 1க்கு மேல நீங்க எத்தனை பவர் போட்டாலும் அதோட ஆன்சர் என்னதான் வரும்? 1 தான் வரும். ஓகேவா? அதனால இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன அர்த்தம்னா இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்னு சொல்லியிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? இது வேற எந்த நம்பருக்கும் வராது. ஓகேவா? வேற ஏதாவது நம்பர் இருந்தால் அது ஸ்கொயரா இருந்தால் தான் வரும். ஓகேவா? 4 வரணும், 9 வரணும், அந்த மாதிரி. பட் ஆனா
1 வந்துச்சுன்னா நம்மளே என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்கொயராகவும் எடுத்துக்கலாம், கியூபாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம கன்வீனியன்ட்டுக்கு. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. கரெக்டா? இப்போ இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒன், இது எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி மாடல் வந்து ஆப்ஷன் பேசிஸ் தான். ஏன் அப்படி சொல்றோம்னா, காமன் ஃபேக்டர்னா இப்போ பாருங்க, இதே கொஸ்டின் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தானா என்ன வரும் உங்களுக்கு, இப்போ வரேன் இதுலயும் எக்ஸ் மைனஸ் ஒன், இதுலயும் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கா. ஸோ ஹெச்சிஎஃப் என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஒன் வந்துடும். ஆனா எல்சிஎம் கேட்டிருக்கறனால நம்ம என்ன எடுக்கணும், ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இப்போ இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இன்டூ பேலன்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒன். புரிஞ்சுதா? அவ்வளவுதான், சேர்த்து எழுதணும். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு இதை எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒன், அதை எடுத்து இங்க எழுதிடணும். அவ்வளவுதான். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றது எக்ஸ் ஸ்கொயரை நம்ம என்ன எடுக்கலாம், ஏ ஸ்கொயர். இப்போ இதுக்கு முன்னாடி தானே நம்ம ஃபார்முலா பார்த்தோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க பீன்றதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஒன். இப்போ ஒன் ஸ்கொயர் போட்டாலும் எனக்கு இங்க என்னதான், ஒன் தான். கரெக்டா? ஸோ அப்போ இதை நம்ம எந்த ஃபார்மேட்ல எடுத்துக்கிறோம்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கிறதா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இதுல ஏன்றது எக்ஸ், பின்றது ஒன்னு. அப்ப என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? தென் இப்போ இதுல ஆல்ரெடி என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? அதை வந்து நான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேவா? இது ஒரு செட்டு. அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னே கொடுத்துட்டான். இப்போ பாருங்க, இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு, ரெண்டு டேர்முக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், கொடுத்துருக்கிறதுல காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். கரெக்டா? இப்போ இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது ஒன்று தான் இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து ரெண்டு இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும், எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ, இப்போ இது முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒன். அதையும் சேர்த்து எழுதிக்கணும். எப்பவுமே எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து என்ன பண்ணிக்கணும், ரைட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சா? நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி இதை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எடுத்தோம். ஒன் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது காப்பி பண்ணிக்கோங்க.
இப்போ இதே வந்து பவர் பிளஸ் நம்பர் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஓகேவா. ஸோ எல்சிஎம் ஆஃப் 90 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப் கமா 150 எக்ஸ் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர் கமா 225 x cube y cube z. ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதல்ல நம்பர்ஸ்க்கு தனியா கண்டுபிடிக்கணும். இது வந்து 225, இதுவும் 2 சரியா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் 90 கமா 150 கமா 225. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பவர்ஸ்க்கு, பவரை பொறுத்த வரைக்கும் என்னது ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான். ஓகேவா. போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு செக் பண்ணி பாருங்க. Ah, 450 correct. எங்க மிஸ்டேக் பண்ணீங்க பாருங்க. ஸோ எல்லாமே 5ல போகுமா. ஸோ அப்போ என்ன ஒரு 1 5s are 5, 40, 8 5s are 40. Again 3 5s are 15, 30. 4 5s are 20. Again 25 வரும். 5 5s are 25. இப்போ இது மூணுமே எதனா டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும் கரெக்டா. 6 3s are 18, 10 3s are 30, 1 3s are 3, 15. அண்ட் இப்போ எதர் இந்த ரெண்டு 2லையும் போடலாம் இல்லைன்னா 5லையும் போடலாம் ஓகேவா. ஸோ 2ல போட்டிங்கன்னா 3 2s are 6, 5 2s are 10, 15. எகைன் 5ல போட்டிங்கன்னா
3 1 3 then 3. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 450 வரும். ஓகேவா? ஸோ 450. இப்போ பாருங்க பவரில் பாருங்க நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் கியூப். அதே மாதிரி ஒய்க்கு ஒய் கியூப் இருக்கு. ஜட்லையும் பவர் என்னது? ஜட் கியூப். அவ்வளோதான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த மாடல் முடிஞ்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க நம்ம இதுல நம்பர்ஸ் பார்த்தோம், பவர்ஸ் பார்த்தோம், டெசிமல் பார்த்தோம். கரெக்டா? அதே மாதிரி இந்த ஃபார்முலா பேஸ்டும் பார்த்தோம். ஓகேவா? அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ்லையும் பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு மெத்தட் மட்டும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் வந்து நம்ம ஹச்சிஎஃப்பும் பார்க்கல. ஓகேவா? ஸோ ஏன்னா இது ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி வரும். சரியா? ஸோ ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டானா இப்போ ஃப்ராக்ஷனா எப்படி இருக்கும்? எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்ல இருக்கும். கரெக்டா? இட் மீன்ஸ் எக்ஸ்ன்றது என்னது? நியூமரேட்டர். ஒய்ன்றது என்னது? டினாமினேட்டர். நம்ம மேலே கீழே சொல்லுவோம்ல பகுதி விகுதி, தமிழ் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கிலீஷ்ல மேலே நியூமரேட்டர், கீழே வந்து டினாமினேட்டர். ஓகேவா? இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. சரியா? பென் எழுதல, நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க நியூமரேட்டர். அதே இது கீழே என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம். கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். இப்போ இதுவே ஃப்ராக்ஷன் கொடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றானா மேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் numerator divided by HCF of denominator. புரிஞ்சுதா? இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா HCF கேட்டானா மேல இருக்கிற நம்பருக்குலாம் HCF, அப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன கண்டுபிடிச்சிடணும்? LCM. அதே மாதிரி LCM கேட்டானா மேல இருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சிடணும், அப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு HCF. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. Find the HCF of, இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? 2/3, 4/5, 6/5. இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வேணா கொடுக்கலாம். மேக்சிமம் 3 இல்லைன்னா 4 தான் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க செட்டு. ஸோ இப்போ பாருங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபார்முலா என்னது? இப்போ ஒரு பெரிய கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? மேல இருக்கிற நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப். கீழே இருக்கிற நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் மேல இருக்க நம்பர்ஸை மட்டும் எடுக்கணும். 2 4 6. அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு 3 5 5. ஓகேவா? இது ஈஸி தான். சின்ன சின்ன நம்பர் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாமே யூனிட் டிஜிட் தான் மோஸ்டா, ஐ மீன் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். இப்போ பாருங்க 2 4 6 இந்த மூணுலயுமே எந்த நம்பர் காமனா இருக்கு? 2 காமனா இருக்கா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 2. அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ 3 5 5. ஸோ போடும்போது ரெண்டுலையுமே 5 காமனா இருக்கு. அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 3 3. ஸோ அப்போ 5 3s என்ன வரும்? 15. ஸோ ஆன்சர் இப்படி தான் ஃப்ராக்ஷன்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 2/15. அவ்வளோதான்.
ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சா? இது 15/2ன்னு ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? கரெக்டா போடணும். மோஸ்டா இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னா 2 டிஜிட்ஸ்லயும் கேட்பாங்க. ஓகேவா? இது காப்பி பண்ணியாச்சா? ஸோ நீங்க இந்த ஒரு சம் போடுங்க. ஓகேவா? ஸோ சேம் HCF ஆஃப் 4/9, comma 10/21, comma 20/63. போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வெரி குட். 2/63 கரெக்ட் ஆன்சர். ஸோ ஈஸி தானே? உங்களுக்கு HCF கண்டுபிடிக்க தெரியும், LCMமும் கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை. நெக்ஸ்ட் சம். இப்போ இதுவே LCM கேட்டாங்க. ஓகேவா? LCM ஆஃப் 2/3, 3/5,
4/7. ஓகேவா? இப்படி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க. ஸோ எல்சிஎம்க்கு ஃபார்முலா என்னது? மேலே இருக்கிற நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். ஸோ 2, 3, 4. கீழே இருக்கிற நம்பருக்கு HCF 3, 5, 7. ஓகேவா? இப்போ 2, 3, 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2, 3, 4. 6 வருமா? சாரி, 4. 2. 1 2s are 2, 3, 2 2s are 4. So 3 2s are 6, 6 2s are என்னது? 12. 12 வரும். ஓகேவா? ஷார்ட்டா நான் போட்டேன். ஓகேவா? 2 3 4. இதுல 2வும் 4 தான் 2ல டிவைட் ஆகும். ஸோ அதனால 2 மட்டும் போட்டிருக்கேன். அப்போ 1 3 2. ஸோ 3யும் 2வும் எதுலையும் டிவைட் ஆகாது. அதனால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are 6, 6 2s are 12. அடுத்தது அதே HCFல பாருங்க. இப்போ இங்க 3 5 7 இருக்கு. இந்த மூணுமே ஏதாவது நம்பரால காமனா டிவைட் ஆகுமா? ஆகாது. கரெக்டா? அப்போ எதுவுமே இல்லைன்னா அங்க என்ன போட்டுறணும்? 1. ஸோ எய்தர் எப்போவுமே டிவிஷனுக்கு கீழே 1 இருந்தாலும் 1 தான், இல்லைனாலும் 1 தான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 12. 12/1. எப்பவுமே by 1 நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால ஆன்சர் என்னது? 12. புரிஞ்சா? இதுலயே ஆப்ஷன் 1/12ன்னு கொடுத்துருப்பான். அப்படி கொடுத்தா தப்பு. ஓகேவா? ஸோ 12 தான் கரெக்ட். by 1 இல்ல by 1 எப்பவுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ல தர மாட்டான். ஏன்னா by 1ன்றது போட்டாலும் போடலனாலும் 1 தான். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன போட்டுடணும்? 12 மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப இப்படி கொடுக்குறாங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை எதுல மாத்திக்கணும்? ஃப்ராக்ஷன்ல மாத்தணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டு ஃப்ராக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஸோ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த நம்பர் இருந்து இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா மேல இருக்கிற நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்? 1 4s are 4. 4 plus 1 என்னது? 5. 5/4. அதே மாதிரி 3 போட்டுக்கிட்டு இது 3. ஓகேவா? 1 3s are 3. 3 plus 2 என்னது? 5. கமா 2. 2 2s are 4. 4 plus 1 என்னது? 5. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா மேல இருக்கிற நம்பருக்குலாம் என்ன பண்ணும்? எல்சிஎம். கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாமே HCF. ஓகேவா? கண்டுபிடிங்க. இதை ஹோம்ஒர்க்கா போட்டுவாங்க. ஓகேவா? இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா? இந்த சம்முக்கு நாளைக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.